ஜெய் சாயிராம். நமக்கான மாறுதலுக்கான நேரம் வந்துவிட்டது. நாம் இழந்த அனைத்தையும் திரும்பப் பெறப்போகும் நேரமும் கனிந்து இருக்கிறது. நம் வாழ்விற்கு மாற்றுதல் ஏற்படுவதற்குரிய நேரமும் இதுதான் என்று நம்பிக்கையோடு இருக்கலாம். பாபா நம்மளுடைய எண்ணத்தை நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நமக்கான விடிவு காலத்தை பாபா நிச்சயமாக ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? சில சமயம் நம்ம ரொம்பவே குழப்பமான ஒரு மனநிலையில் இருப்போம். என்ன முடிவு எடுக்கணும், இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட மனநிலையில் இருப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனையை மனதில் வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனை நமக்கு வந்தது, ஏன் வந்தது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு நம்ம செய்வது சரிதானா, இதற்கான தீர்வு நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு வேறு விதமான பிரச்சனை வந்துவிடுமா, நாம் செய்யும் செயல் சரிதானா என்ற 1000 குழப்பங்களை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு குழப்பிக்கொண்டே இருப்போம். சில விஷயத்தை இது நம் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த விஷயம் நடக்காத பொழுது நம்பிய நாம் தான் முட்டாள் என்று நாம் உணரும் பொழுது நம் மனம் வேதனை அடையும். அந்த சமயத்தில் மனம் குழப்பமாக இருக்கும். அந்த சமயத்தில் நம் மாறுதலுக்கான நேரம் வந்துவிட்டது என்று நாம் உணரும் பொழுது நம் மனம் எவ்வளவு சந்தோஷம் அடையுமோ, நிம்மதி அடையுமோ, அந்த நேரம் நம்மை நெருங்கி விட்டதாக நாம் நினைத்து கொள்வோம். நம்பிக்கையோடு இருப்போம். நிச்சயமாக நமக்கான மாறுதல் வந்தே தீரும். அப்படி மனக்குழப்பம், மனவேதனை, போராட்டமான வாழ்வு என்று மனக்குழப்பத்தோடு இருக்கும் வாழ்க்கையிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிதான் இதோ இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனக்குழப்பத்தோடு இருக்கும் அந்த சமயத்தில் நாம் எதை செய்தால் மனக்குழப்பத்திலிருந்து வெளிவரலாம் என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். மனக்குழப்பத்திலிருந்து வெளிவந்து நம் மாறுதலுக்கான நேரம் வரும் பொழுது அதை சந்தோஷமாக வரவேற்று நிம்மதியாக வாழ பழகிக்கொள்ளலாம். சாயப்பா நம் அருகிலேயே இருந்து நமக்கான மாறுதல்களை நிச்சயமாக தருவார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருக்கலாம். ஒரு சமயம் ஒரு குருவும் தன்னுடைய சீடர்களோடு சேர்ந்து பயணம் செஞ்சு கொண்டிருந்தார். பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த குருவுக்கு அதிகமாக தாகம் எடுத்தது. தாகம் தீர்ப்பதற்காக ஒரு ஆற்றின் கரையோரம் அமர்ந்து கொண்டார். ஒரு மரத்திற்கடியில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சீடர் ஒருவரிடம் போய் அந்த ஆற்றில் தண்ணீரை ஒரு குடுவையில் எடுத்து வருமாறு அந்த சீடனுக்கு கட்டளையிட்டார் அந்த குரு. அந்த சீடனும் தண்ணீர் எடுத்து வருவதற்காக குடுவையை எடுத்துக்கொண்டு அந்த ஆற்றின் கரை பக்கம் சென்றார். அப்பொழுது அந்த ஆற்றினில் இருக்கும் தண்ணீர் குடிப்பதற்கு ஏதுவாக இல்லாமல் மிகவும் கலங்களோடு இருந்தது. அந்த சமயம் ஒரு மாட்டு வண்டி அந்த ஆற்றில் சென்று கொண்டிருந்ததை அந்த சீடர் கவனித்தார். இந்த மாட்டு வண்டி இந்த ஆற்றில் சென்றதால் தான் தண்ணீரெல்லாம் கலங்கி ஒரே குழப்பமாக இருக்கிறது, குழம்பி போய் இருக்கிறது தண்ணீர். இதை எப்படி நம்மால் குருவிற்கு எடுத்து போக முடியும் என்ற குழப்பத்தோடு குருவிடம் வெறும் கையோடு வந்தார் அந்த சீடர். குரு கேட்டார், ஏன் தண்ணீர் இல்லையா என்று கேட்டார். உடனே அந்த சீடர் நடந்தது அனைத்தையும் கூறிவிட்டு, என்னால் தண்ணீர் எடுக்க முடியவில்லை, தண்ணீர் மிகவும் கலங்கலாக இருக்கிறது என்று பதிலை சொன்னார். சிறிது நேரம் கழித்து குரு மீண்டும் தண்ணீர் எடுத்து வர சீடனை அனுப்பினார். அப்பொழுது அந்த தண்ணீர் மாட்டு வண்டி சென்று வெகு நேரமானதால் மிகவும் தெளிவடைந்து மணலெல்லாம் அடியில் போய் தங்கி தெளிவான நீராக இருந்தது, குடிப்பதற்கு ஏதுவாக இருந்தது. உடனே சீடன் குடுவை எடுத்து வந்து தண்ணீரை மேலாக்க எடுத்து தன் குருவுக்கு தாகம் தீர்ப்பதற்காக தண்ணீரை எடுத்து சென்றார். அந்த தண்ணீரை பார்த்துவிட்ட குரு அந்த சீடனிடம், தண்ணீர் இப்பொழுது தெளிவாக இருக்கிறதே, நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். உடனே சீடன், நான் எதுவுமே செய்யவில்லை, அப்படியே விட்டுவிட்டு வந்துவிட்டேன். இப்பொழுது போய் பார்த்தால் தண்ணீர் மிகவும் தெளிவாக இருந்தது, அதனால் மொண்டு கொண்டு வந்துவிட்டேன் தாங்கள் அருந்துவதற்காக என்று பதிலுரைத்தான் அந்த சீடன். உடனே அந்த குரு சிறிது புன்னகையோடு, வாழ்க்கையும் அப்படித்தான், வாழ்க்கை என்றால் போராட்டம் நிரம்பிதான் இருக்கும், போராட்டங்கள் இருந்தாலே அதுதான் வாழ்க்கை.
போராட்டங்கள் இருந்தால் மனக்குழப்பமும் இருக்கத்தான் செய்யும், மனவேதனையும் இருக்கத்தான் செய்யும். அப்போது மனவேதனையாக இருக்கும் சமயத்தில், போராட்டமாக இருக்கும் சூழ்நிலையில் அதை அப்படியே விட்டுவிட்டு அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தாலே அந்த போராட்டத்திற்கான தீர்வு மிக தெள்ளத் தெளிவாக தெரியும். அதை விட்டுவிட்டு போராட்டத்தில் குழம்பி போய் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு என்ன தீர்வு எடுக்கலாம், இதை செய்தால் என்ன ஆகும், இப்படி செய்தால் மாற்றங்கள் வருமா என்ற குழப்பத்தோடு இருப்பதை விட அப்படியே அமைதியாக மனதை விட்டு விடுவதுதான் மிக மிக நல்லது என்ற அறிவுரையை கூறினார் அந்த குரு. நம் மனதிற்கு நாம் அவகாசம் கொடுத்தால், நாம் கொடுத்த அந்த அவகாசமே நம் வாழ்க்கையை வென்று காட்டிவிடும். அந்த மனம் அந்த அவகாசத்தை எடுத்துக்கொள்ளும் என்று அறிவுரையை சொன்னார் குரு தன்னுடைய சீடரிடம். நம்மளுடைய மனமும் அப்படித்தான் குழப்பமாக இருக்கும் சமயத்தில், போராட்டமாக இருக்கும் சூழ்நிலையில் மனதை அப்படியே அமைதியாக விட்டு விடுவதுதான் மிக மிக நல்லது. நம் மாறுதலுக்கான நேரத்தை அந்த மனமே நமக்கு கொண்டு வரும். நாம் எண்ணும் எண்ணமே நமக்கு நல்ல நேரத்தை உருவாக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நாம் குழப்பத்தோடு இருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருக்கும் பொழுது, குழப்பமாக இருக்கும் சூழ்நிலையில் நிச்சயமாக அந்த முடிவு தவறான முடிவாகத்தான் இருக்குமே தவிர சரியான முடிவாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே போராட்டமாக இருக்கும் சூழ்நிலையில் அந்த மனதை அப்படியே விட்டு விடுவதுதான் மிக மிக நல்லது. நம் மாறுதலுக்கான நேரத்தை நிச்சயமாக அந்த இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அதை அப்படியே விட்டுவிடலாம். வருவது வரட்டும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். நமக்கான மாற்றங்கள் நிச்சயமாக வரும். நமக்கான விடிவு காலத்தை நிச்சயமாக இறைவன் ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? என்னுடைய பாதத்தில் சரணடைந்து நீ வைத்த வேண்டுதல்களும் உன்னுடைய பிரார்த்தனையும் நிறைவேறப் போகிறது. நீர் கண்ணீர் விட்ட காலங்களெல்லாம் மாறப்போகிறது. நீ வேதனையோடு என்னிடம் வந்து கொட்டிய அனைத்து நாட்களும் இனி உனக்கு மாறப்போகிறது. உன் கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உன்னுடைய வேண்டுதல்களெல்லாம் பலிக்கும் நேரமும் உன்னை நெருங்கிவிட்டது. இனி நீ வெற்றியடைவதற்கான வாய்ப்பு மட்டுமே உன் முன்னால் காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக எட்டி பிடித்தே விடலாம். எது வந்தாலும் என்மேல் இருக்கும் நம்பிக்கையையும் உன் வாழ்க்கை மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே. எது வந்தாலும் உனக்கு சாதகமாக நான் நிகழ்த்துவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் உனக்கு சாதகமாகவே அமையும். நீ மலை போல் நினைத்து கொண்டிருக்கும் பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல. அந்த பிரச்சனையை மிக சுலபமாக நான் தீர்த்து காட்டுவேன். அந்த பிரச்சனையை நினைத்து கொண்டு ஏன் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? உன் மனம் குழப்பமாக இருப்பதினால், மன அமைதியில்லாமல் உன் மனம் தவித்து கொண்டிருப்பதால் தான் நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்க முடியவில்லை. உன்னால் அதை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. மனதை நிம்மதியாக வைத்துப்பார். அப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகள் மிக சாதாரணமானது என்பது அப்பொழுது உனக்கு புலப்படும். இதற்காகவா இத்தனை நாள் நாம் வருந்திக் கொண்டிருந்தோம் என்பதும் அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும். எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்தால் அதில் ஒரு காரணம் இருக்கும் என்பது உனக்கு தெரியும் தானே? இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை நீ மெய்சிலிர்த்து பார்க்கத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையெல்லாம் இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாக பார்க்கும் நேரம் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. இனி வரும் காலம் அனைத்துமே உனக்கு வசந்த காலமாகவே இருக்கப் போகிறது. நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தர உன் சாயி தேவா காத்து கொண்டே இருக்கிறேன்.
எந்த சந்தோஷம் வாழ்க்கையில் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இதுவரை காத்திருந்து காத்திருந்து ஏமாற்றமடைந்த அத்தனை நிகழ்வுகளும் நீ காத்திராமலே உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். என்னுடைய வாக்கின்படிதான் இதுவரை எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நிகழும். நான் கூறும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் அவர்களை அறிவுறுத்தியதும் இல்லை. நடக்கப் போகும் அதிசயம் பார்த்து நீயே மெய்சிலிர்த்து நிற்கத்தான் போகிறாய். உன் வாழ்வில் இவையெல்லாம் நிகழவே போகிறது. நான் அதை என் பிரியமான கண்மணிக்காக சர்வ நிச்சயமாக நிகழ்த்தியே காட்டுவேன். என்ன செய்தாலும் எப்பொழுதும் மனதில் ஒரு விதமான எதிர்மறை சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறது. நல்ல நல்ல எண்ணங்கள் என் மனதில் நெருங்கவே மாட்டேன் என்பது போல நான் உணர்கிறேன் என்று நீ என்னிடம் சொன்னாயல்லவா? அதற்கான தீர்வை உன் சாயி தேவா நான் கூறுகிறேன், கேட்பாயா? உன் மனபாரமாக இருக்கும் பொழுது, உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில், என்ன பண்ண வேண்டும் ஏது பண்ண வேண்டும் என்று புரியாத தருணத்தில் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நிம்மதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதில் ஒரு புதுவிதமான தெம்பு பிறப்பதை நீயே கண்கூடாக காண்பாய். அப்படி செய்து பார். உன்னை விட்டு எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகி போய் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உன்னை சுற்றி இருக்கும்படி நான் வழிவகை செய்வேன். அப்பொழுது உன் மனதில் ஒரு புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும். வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றியடைந்து காட்டலாம், ஜெயித்து காட்டலாம் என்று புதுவிதமான நம்பிக்கையும் ஒரு தைரியமும் உன்னில் துவங்கும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தேவையான நேரத்தில், தேவையான தருணத்தில், தேவையான இடத்திலிருந்து நான் உன்னை அதை கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அப்பொழுது நீ அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த சரியான நேரத்தில் உன் கையில் அது வந்து சேரும். நான் அதை உன்னிடம் சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். நீ எதிர்பார்க்கும் அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு சாதகமாக நிகழ்பெற நடைபெற நானே உனக்கு உறுதுணையாக இருப்பேன். எனவே கவலையை விட்டுவிட்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க பழகு. இனிவரும் நாட்களில் உனக்கானது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் இருக்கிறேன். எதற்காக உன் மனதை போட்டு எப்பொழுதும் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? சர்வ நிச்சயமாக மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் 100% நடந்தே தீரும். பெரும் மகிழ்ச்சியான விபரீத ராஜயோகம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. அட்டகாசமான யோகங்களை உன் வாழ்வில் பெறத்தான் போகிறாய். என்னுடைய மாய லீலைகள் இனிதான் உன் வாழ்வில் ஆரம்பமாக போகிறது. இதுவரை எல்லாமே என் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இனிவரும் நாட்களிலும் எல்லாமே என்னுடைய திட்டப்படிதான் உன் வாழ்வில் நடக்கும். புண்ணியம் செய்திருக்கிறாய் நீ. அதனால்தான் இந்த வாய்ப்பு இந்த ஜென்மத்தில் உனக்கு கிடைத்திருக்கிறது. உன் போராட்ட வாழ்வுக்கு ஒரு முடிவும் வந்துவிட்டது. நான் இருக்கிறேன். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் ஆசைகள் அனைத்தும் ஈடேறும், நிறைவேறும் அந்த நேரமும் நாளும் உன்னை நெருங்கிவிட்டது. நான் இருக்கிறேன். அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நான் இருக்கிறேன். உனக்கு கிடைக்காததை நினைத்து நினைத்து ஏங்காதே. மற்றவர்களுக்கு அது இருக்கிறதே என்று சொல்லி சொல்லி ஏக்கப்படாதே. உனக்கு கிடைத்திருப்பதை, உன்னிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே அதிகமான பலனை சர்வ நிச்சயமாக பெறுவாய்.
துன்பம் வந்துவிட்டால், கஷ்டம் வந்துவிட்டால் அதுதான் முடிவு என்பது ஆகிவிடாது. இன்பம் வரும் வரை, வெற்றியை அடையும் வரை எனக்கான போராட்டம் என்னுள் வளர்ந்து கொண்டே இருக்கும், என்னுள் இருந்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டாலே போதும். நடக்க முடியாததையும் நடத்தி காட்டும் வல்லமை உன்னிடம் வந்துவிடும். நான் அந்த வலிமையை உன் மனதில் ஏற்படுத்துவேன். தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. நடக்காததையும் நடத்தி காட்டும் வல்லமை உன்னிடம் இருக்கிறது. அதை நடத்தி காட்டும் வல்லமை என்னிடமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நல்லது செய்ய உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே நன்றாக வாழ்ந்தவர் கெட்டது இல்லை. அதேபோல் துயரங்கள் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்காது. அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டுமே காரணமாக இருக்கும். எதுவரை போகட்டுமோ அதுவரை போகட்டும். நான் இருக்கிறேன், கலங்காதே. அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். விசுவாசம் நிறைந்த இதயத்தோடு என்னை ஒரு முறை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாமல் என்னை வழிபட்டு கொண்டே இருங்கள். அப்படியிருந்தால் உன் வாழ்வில் எல்லா மங்களங்களும் நிகழும். உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் கண்மணி, கலங்காதே. ஒன்று தெரியுமா? நேற்று செய்வதை இன்று செய்தால் அவன் பெயர் சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவன். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன்தான் வெற்றியாளன். நம்பிக்கை என்பது வெற்றியோடு சேர்ந்தே வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். இழந்த அனைத்தையும், இதுநாள் வரை இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றை இழக்காமல் இருந்தாலே போதும், அனைத்தையும் மீட்டே விடலாம். ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும் தானே. வாழ்க்கை என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வதுதான் அந்த வாழ்க்கை. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகப்படுத்தியும், ஓங்கிய கைகள் கீழே இறங்கிய பிறகு உன்னை உதாசீனப்படுத்தியும் கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் காலம் இதுவே. காலத்தின் கட்டாயமும் கூட. உன்னை பற்றி மற்றவர்கள் அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். மற்றவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும். உன்னை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உச்சிக்கு வர வேண்டும். இதுவே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. அப்படி இல்லாமல் நீயாக போய் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. உன்னிடம் அன்பாக பேசினாலே போதும், அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின் வருத்தப்படுவாய், ஏன் கொடுத்தோம் என்று. உனது நிலை தடுமாறும் சமயத்தில் யாராக இருந்தாலும் உன் அருகில் வரவே யோசிப்பார்கள். ஏன், உன் நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கை. தைரியமாக இரு. எதை இழந்தாலும் கலங்கி விடாதே. உன் துயரங்கள் அனைத்தையும் போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய்? பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? என் அன்பு பிள்ளையே, எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் எல்லாம் தேவையில்லை. அன்பு மட்டுமே போதும் என் குழந்தையே. நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். என் அன்பு தங்கமே, தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கும் பொழுது, ஆனால் உன்னுடைய மனம் மட்டும் அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறது. என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் வந்து விளக்கத் தேவையில்லை. விளக்காமலேயே உனக்கு எல்லாமே புரியும். மனதை முதலில் அடக்க கற்றுக்கொள். அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக உன் மனதை என்மேல் திருப்பு. என்னுடைய ஆசிர்வாதத்தையும் அதிசயத்தையும் அநேகமாக நேரம் நீயே உன் கண்களாய் பார்த்திருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்குழப்பம் உன்னுள்? எப்பொழுதுமே உன்னுடைய திறமையில் கவனத்தை செலுத்து. வாய்ப்புகள் எல்லாமே உன்னை தேடி வரும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. குழந்தையே, உன்னுடைய தோல்வி எங்கு இருக்குது தெரியுமா?
பிரச்சனைகள் வரும் பொழுது அல்ல உனக்கான தோல்வி. அதே பிரச்சனைகளைக் கண்டு நீ பயந்து நடுங்கி விலகும் பொழுதுதான் தோல்வி உன்னை தழுவுகிறது. உனக்கு வரும் விமர்சனங்களை எல்லாம் கடந்து சென்று விடு. அப்பொழுதுதான் உன் வெற்றிக்கான வழி உன் கண்களுக்கு தெரியும். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டமும் அவமானம்தான் உன்னை சிந்திக்க வைக்கிறது. வாழ்க்கையை எப்படி திறம்பட வாழ வேண்டும் என்று யோசிக்கவும் வைக்கிறது. எனவே அவமானப்படும் பொழுது பயந்து விடாதே, சரிந்து விடாதே. நம் வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு என்று எடுத்துக்கொள். இந்த நிகழ்வு உன் வாழ்வில் வராமலேயே இருந்திருந்தால் நீ சிந்திக்கும் ஆற்றலை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைந்து வாழ்வில் மகிழ்ச்சி என்ற சந்தோஷத்தில் வாழ்ந்திருப்பாய். வாய்ப்பு என்ற ஒன்று இல்லாமலேயே உன் வாழ்க்கையை தவற விட்டிருப்பாய். என்னை முழுவதுமாக நம்பி என்னிடம் பிரார்த்தனை வைப்பவர்கள் மற்றவர்களுக்கு எந்த நேரமும் தீங்கு நிலைக்க மாட்டார்கள். அனைத்துமே கிடைப்பது அல்லது இரண்டுமே கிடைப்பது அல்லது ஒன்றை இழக்காமல் மற்றொன்றை பெறுவது என்பது எதுவுமே இங்கு சாத்தியமே அல்ல. ஒரு செடியில் ஒரு மலர் மலர்கிறது என்றால் அது அடுத்த நாள் காய்ந்துதானே போகும். அதே இடத்தில் வேறு ஒரு மொட்டு முளைக்காமலையா போய்விடும்? முளைக்கத்தான் செய்யும். அதுபோல உனக்கு கிடைக்கும் என்ற நேரம் ஒன்று வந்துவிட்டால் இழக்கும் நேரமும் வரதானே செய்யும். ஆனால் அந்த நல்ல நேரம் வரும் வரை பொறுமையோடு காத்திருப்பதுதான் மிக மிக நல்லது. காத்திருப்பதற்கான பதில் பரிசு நிச்சயமாக கிடைத்தே தீரும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்து கொண்டிருந்தாலே அதற்கான வெகுமதி கூடிய விரைவில் வந்துதானே ஆக வேண்டும். இந்த நம்பிக்கை எண்ணமே போதும். வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நிச்சயமாக காண்பாய். என் அன்பு குழந்தையே, விடியலில் உனக்கான விடை நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும். கண்டிப்பாக விடையோடு உன் கண்முன்னே உன்னப்பா வந்து நிற்பேன். ஒரு விஷயம் உனக்கு கிடைத்துவிட்டால் நடந்துவிட்டால் அதை அதிசயமாக பார்க்காதே. அதே போல் உன்னை விட்டு ஒன்று இழந்து விட்டால், உன்னை விட்டு ஒன்று விலகிவிட்டால் அதையும் மன வருத்தத்தோடு எதிர்கொள்ளாதே. எது நடந்தாலும் எல்லாம் விதிப்படிதான் நடக்கிறது. இன்று நன்மை நடந்தால் நாளை தீமை நடக்கும், நாளை தீமை நடந்தால் மறுநாள் நன்மை நடக்கும் என்று மனதை பக்குவமாக வைத்துக்கொள், திடமாக வைத்துக்கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. நன்மையை தவிர வேறு எதுவுமே நம் வாழ்வில் நடக்காது. நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் நிச்சயமாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. மிக பிரகாசமான வாழ்க்கையில் உன்னை நான் பயணிக்க வைப்பேன். என்னுடைய ஆசிர்வாதத்தால் உன்னுடைய வாழ்வு மிக பிரகாசமாகவும் செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்படி உன்னப்பா நான் பார்த்து கொள்கிறேன். விடியலில் உனக்கான விடை கிடைத்தே விடும். கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய வாழ்நாளில் அச்சம் என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் அச்சமும் பயமும் ஒருவருடைய முன்னேற்றத்தை முற்றிலுமாக தடை செய்துவிடும். செல்லும் வழி இருளாக இருக்கிறதே, எதுவுமே தெரியவில்லையே என்று, பயமாக இருக்கிறதே என்று புலம்பித் திரியாமல் அந்த இடத்திலும் பிரகாசத்தை உண்டு பண்ணுவதற்கான வழி என்ன என்பதை யோசிப்பதுதான் மிக புத்திசாலித்தனமான செயலாகவே இருக்கும். அதை விட்டுவிட்டு பயமாக இருக்கிறதே, இருளாக இருக்கிறதே, என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருப்பதால் வெளிச்சம் வந்துவிடப் போகிறதா என்ன? அந்த இருளான இடத்தில் வெளிச்சத்தை ஏற்றிவிட வேண்டும், விளக்கை ஏற்றிவிட வேண்டும், அல்லது வெளிச்சத்தை நோக்கி உன்னுடைய பயணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனமான செயல் என்றுதான் நான் உனக்கு கூறுகிறேன். தைரியமாக செயல்பட்டால்தான் வாழ்க்கையில் வெற்றி. குழந்தையே, எதை நினைத்தும் பயந்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து விடுவதால் எதுவுமே மாறப்போவதில்லை, எதுவுமே மாறப்போவதே இல்லை. எது நடந்தாலும் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்வில் நீ மாற்றத்தக்க அதிசயங்களை நிச்சயமாக காணலாம்.
சில தருணம் உன் கண்களிலிருந்து வழியும் நீர் எதற்காக என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை. உனக்கு தெரியாமல்தான் கண்களில் நீர் வழிந்தோடுகிறது. மனதில் ஒருவிதமான சுமை வலியை சுமந்து கொண்டு நீ தெரிந்தும் தெரியாமலும் உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் அது சுடுகின்றது. எதற்காக அழுகிறோம், எதற்காக வேதனைப்படுகிறோம், எதற்காக வருந்துகிறோம் என்று கூட தெரியாமல் வருத்தத்தோடு இருக்கிறாய். கடந்த கால சிந்தனைகளில் மூழ்கி இருப்பதாலும் வருங்கால சிந்தனைகளில் பயந்து கொண்டே இருப்பதாலும் உன் நிகழ்காலத்தை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா இல்லையா என்றுதான் உன் சாயப்பாவுக்கு புரியவே இல்லை. எதை நினைத்தும் கவலைப்படாதே. உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் தான் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து அவற்றை தட்டி கழித்து விடுகிறாய். பலனை நீ அடைய முடிவதே இல்லை. உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் உனக்கு சுதந்திரம் நான் கொடுத்திருக்கிறேன். அதனால்தான் என் செய்களை புரிந்து கொள்ளாமல் கீழ்ப்படியாமலும் உனக்கான சுயமான சிந்தனையை வளர்த்து கொள்ளாமலும் நீ போகிற போக்கில் போய்கொண்டிருக்கிறாய். மனதை நம்பிக்கையோடும் போராட்ட உணர்வோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்க வைத்து கொண்டாலே போதும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, எதை செய்தால் நல்லது நடக்கும் என்பது உனக்கு புரியும், தெளிவாக தெரியும். அப்பொழுதுதான் நான் செய்யும் நன்மையும் கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எனவே என் குழந்தையே, தைரியமாக இரு. விடியலில் உனக்கான விடை கண்டிப்பாக கிடைக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே வருத்தப்படவோ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? அந்த இடத்திற்கு உன்னை கைப்பிடித்து அழைத்து செல்வேன். நம்பிக்கையோடு இரு. மகிழ்ச்சியாக இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு இரு. நாளை அதிர்ஷ்டம் உன் வாயிற்கதவை தட்டும். அந்த தருணத்தில் நீ முகமலரும் அந்த தருணத்தை உன் சாயி தேவா அழகாக பார்த்து ரசிப்பேன். உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறும். நீயே பார், இறைவனை தொழுது ஒரு செயலை நீ செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது உனக்கு வெற்றியாகவே மாறும். எந்த ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடைபெறவே பெறாது. நம் வாழ்க்கையில் அது நடைபெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், நம் வாழ்க்கையில் அது நடைபெற்று விடாதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த ஒரு விஷயம், அந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தப் போகிறேன். உனக்கான நல்ல திருப்பம் வரும் பொழுது அதை மனதார ஏற்றுக்கொள். உனக்கு வாய்ப்பு வரும் பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்தி வெற்றியடைவதற்கான வழியை சிந்தித்து கொண்டே இரு. வாய்ப்பு வரும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் எடுத்துக்கொண்டு முடிந்ததை எண்ணி எண்ணி வருந்தி கொண்டில்லாமல், வருவதை நினைத்து நினைத்து பயந்து கொண்டில்லாமல், வரும் வாய்ப்பை சாதுரியமாக பயன்படுத்தி வெற்றியடைவதற்கான வழியை பார். என் உதவி உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். மிகப்பெரிய உதவியோடு உன் வீட்டிற்கே நான் வருவேன். உன் வீட்டிற்கே அந்த மிகப்பெரிய உதவி தேடி வரும். என்னை மட்டுமே நான் முழுவதுமாக நம்புகிறேன். எப்பொழுதுமே மற்றவர்களை நம்பி என் வாழ்க்கை இல்லை என்று முழுவதுமாக உன்னை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த நம்பிக்கைதான் மேலும் உன்னை மேலும் மேலும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல போகிறது. வலிமை மிக்கவராக மாற்றவும் போகிறது. ஏனென்றால் உன்னுடைய வலிமைதான் உன் வெற்றியையே தீர்மானிக்கிறது. நீ செல்லும் இடமெல்லாம் கஷ்டங்களும் துயரங்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று பயந்து அதே இடத்தில் நின்று விடாதே. எது வந்தாலும் அனைத்தையும் உடைத்து எறிந்து வெற்றியோடு நான் மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் உண்டென்றால் போதும். அனைத்தையும் நீ சாதித்து காட்டலாம். அனைத்தையும் வென்று காட்டலாம். சர்வ நிச்சயமாக உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ பயப்படவோ வேதனைப்படவோ தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை.
நான் தான் உன்னோடு இருக்கிறேனே.